வணக்கம். ஜோதிட ரகசிய நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம விளக்கு குத்து விளக்கு ஏத்துறது ரொம்ப பவர்ஃபுல். விளக்கு ஏத்துறதால் உண்டாகும் நன்மைகள், அது எந்தெந்த திசையில் ஏத்தினால் என்னென்ன பலன் கிடைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப விளக்கு பாத்தீங்கன்னா கிழக்கு நோக்கி ஏற்றினால் உங்களுக்கு என்னன்னா நல்ல சௌபாக்கியம், இந்திரன் போல் வாழக்கூடிய தகுதிகள் எல்லாமே கிடைக்கும். அரசுக்குள்ள முதல் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். அதே சமயம் வடகிழக்கில் ஏத்தினால் எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து வழங்கிக்கிட்டே இருப்பீங்க. யார் யார் எதை கேட்டாலும் அது முதல்ல குடும்ப தலைவன் தான் அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க. குடும்ப தலைவன் யார் கேட்கிற கொடைகள் தன்னை அறியாம கொடுப்பீங்க. உங்களுக்கு தெரியாமலே நீங்க அவங்களுக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனா வடகிழக்கை நோக்கி தீபம் ஏற்றினால் கொடைவள்ளலாக மாறக்கூடியவர்களாக மாறிவிடுங்கள். அதுக்கப்புறம் தென்கிழக்கு நோக்கி நீங்க தெய்வம் ஏற்றினால் பிள்ளைகள் படிப்பு சரியா வரல, படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைங்கள் படிப்புக்காகவும் மந்த புத்தி உடைய குழந்தைங்களுக்காகவும் தென் கிழக்கை நோக்கி விளக்கேற்றினா நல்லா இருக்கும். அது எப்படின்னா தென்மேற்கில் விளக்கு வச்சு தென்கிழக்கை நோக்கி வச்சு ஏத்தினீங்கன்னா குழந்தைங்கள் படிப்பு, குழந்தைங்களுக்குள்ள அறிவுத்திறன் மேம்படுவதற்கும் தென்கிழக்கு நோக்கி விளக்கேற்றுதல் நல்லது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தெற்க நோக்கி விளக்கு ஏற்றலாம்னா ஏற்றக்கூடாது. தெற்க நோக்கி ஏன் ஏற்றக்கூடாதுன்னா அது இறந்தவங்களுக்கு கர்மா செய்யும் போதுதான் தெற்க நோக்கி விளக்கு ஏற்றுவார்கள். மற்ற சமயங்கள் தெற்கை நோக்கி விளக்கு ஏற்றுதல் கூடாது அப்படிம்பாங்க. மேற்கை நோக்கி ஏற்றுதல் என்னன்னா மேற்கு நம்ம ஊர் சைட்ல மேற்கு நோக்கி ஏத்த மாட்டாங்க. ஆனா கேரளா அந்த சைட்ல மேற்கு திசையிலும் விளக்கு எரியும். அதாவது ஒரு விளக்குல கிழக்கு மேற்கு ரெண்டு திசையிலுமே விளக்கு தீபம் ஏத்துவாங்க. ஏன்னா அவங்க அந்த பக்கம் என்ன சூரியன் உதயம் கிழக்கும் அஸ்தமம் மேற்கு, அந்த ரெண்டையுமே சம பங்காக அவங்க பாக்குறதாக எடுத்திருப்பாங்க. அதனால மேற்கு நோக்கி விளக்கு ஏத்துற காரணம் என்னன்னா பகைமை தீரும், நல்ல உறவுகள் மேம்படும் அப்படிங்கிறது. கர்மாவுடைய செயல்கள், நம்மளுடைய கர்மாவுடைய செயல்களும் குறையும், சனி பகவானுடைய ஆக்ரோஷம் குறையும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க மேற்கையும் கிழக்கையும் ரெண்டு பக்கமும் சேர்ந்துதான் விளக்கு ஏத்துவாங்க. ஒரே விளக்கில் ரெண்டு திரி போட்டு ரெண்டு பக்கமும், அந்த பக்கம் மேற்கு பக்கம் ஒரு திரி, கிழக்கு பக்கம் ஒரு திரி அப்படி ஏத்துவாங்க. இப்ப வடமேற்கு திசையை நோக்கி ஏற்றினால் குடும்பம் வளர்ச்சியை நோக்கி முன்னேறும். அதுல சகோதர சகோதரிகளுடைய நட்புகள் பகைமை நீங்கிரும், சகோதர ஒற்றுமையோட இருப்பாங்க. ஆனா வடமேற்கு திசையை நோக்கி விளக்கேற்றினால் ஒற்றுமைகள், சகோதர சகோதரிகள் ஒற்றுமைகளுக்கு நல்லா இருக்கும். சரி, இந்த திசையை நோக்கி ஏத்துறோம். எந்த திசை ஏற்றக்கூடாதுன்னா நம்ம ஊர் சைடு பத்தி பாத்தீங்கன்னா தெற்கும் மேற்கும் ஏற்றக்கூடாது அப்படிம்பாங்க. தெற்கும் மேற்கும் விளக்கு ஏற்றாதீங்க அப்படி. தெற்கும் மேற்கும் அந்த விளக்கு தீபம் தெற்க நோக்கியோ மேற்க நோக்கியோ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுல இந்த மாதிரி உண்டு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த விளக்க எந்த திரி போட்டு ஏத்தலாம் அப்படின்னா பஞ்சு திரி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லாட்ட தாமரை தண்டும் போடலாம். அல்லாட்டா நம்ம துணி காட்டன், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்துல நம்மளுடைய துணியை திரிச்சு அப்பாவுடைய வேஷ்டி, தாத்தாவுடைய வேஷ்டி எல்லாம் திரிச்சு போடுற காட்டன் துணியும் அதை ரொம்ப மங்களகமா நல்லா துவைச்சி அயன் பண்ணி ரொம்ப வெண்மையான ஒரு துணியை எடுத்து அதை விளக்கேற்றதுக்கு பயன்படுத்துவாங்க. அதுவும் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். அதனால துணிகளையும், அதாவது ஆண்கள் பயன்படுத்திய துணிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அந்த துணியை நல்லா துவைச்சு நல்லா காய போட்டு அதை நம்மளுக்கு விளக்கு திரியாக பயன்படுத்திக் கொள்வாங்க. சரி, இது எந்த எண்ணெயை பயன்படுத்தலாம்னா நல்லெண்ணெய் அல்லது நெய் இதை பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெயும் பயன்படுத்தலாம். தேங்காய் எண்ணெய் செல்வ செழிப்புக்கு பயன்படுத்தலாம். நெய் நம்மளுடைய வீட்டில் உள்ள தரித்திரங்கள் நீங்கி நெகட்டிவான எனர்ஜி எல்லாம் அது போக்கிக்கிட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கந்திஷ்டி, எந்த ஒரு நெகட்டிவுமே நம்ம வீட்டுல வர விடாமல் பவர்ஃபுல்லான ஒரு நெய் தீபத்தை கொடுக்கும் செல்வ செழிப்புக்கு. நெய் தீபம் மேக்சிமம் வெள்ளி விளக்குகளில் நெய் தீபத்தை போடுவது மிக சிறப்பாக இருக்கும். வெள்ளி விளக்குல மத்த எந்த எண்ணெயும் ஊத்தக்கூடாது, நெய்யை மட்டும் பயன்படுத்தி வெள்ளி தீபத்துக்கு எடுத்தலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் மண் அகல் விளக்கில் ஏற்றுவது மிக சிறப்பாக இருக்கும். ஆனா மண் அகல் விளக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது. நல்லெண்ணெய்க்கு மண் அகல் விளக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். எத்தனை தீபம் ஏத்தலாம் அப்படிங்கிறது என்னன்னா திருநெல்வேலி அந்த சைட்ல பாத்தீங்கன்னா குத்து விளக்கு ஏத்துவாங்க. ஒரு குத்து விளக்கு வச்சு ஏத்துவாங்க. நம்மளுக்கு ஒரு விளக்கு ஏத்தி அது நல்லெண்ணெய் வச்சு ஏத்தினாலே ரொம்ப வலிமை வாய்ந்ததாக இருக்கும். நம்ம ஒரு ஸ்ரீ சக்கரம் அப்படி சொல்லிட்டு நம்ம சக்கரம் வச்சு வழிபாடு வச்சிருந்தோம்னா அந்த ஸ்ரீ சக்கரத்துக்காக தனியா ஒரு விளக்கு ஏத்தோம். அது அம்பாளாக பாவிச்சு அதுக்கு ஒரு விளக்கு ஏத்தோம். இந்த ரெண்டு விளக்கு தவிர போதும், அதுக்கு மேல விளக்கு ஏத்த மாட்டாங்க. அதனால இந்த ரெண்டு விளக்குகள் மட்டும் ஏத்தி வழிபடுதல் நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்கள் விளக்கு ஏத்தக்கூடாது அப்படிம்பாங்க. அது ஏன் தெரியும்னா ஆண்கள் ஈசன் அம்சம் வாங்குவாங்க, பெண்கள் லட்சுமி அம்சத்துக்குரியவர்கள். இப்போ அம்பாளுக்குள்ள அம்சத்துக்குரியவர்கள் அப்படி எடுத்துக்கோங்க.
இப்போ விளக்கு வந்து தீபம் வந்து ஈசனாகவும் அந்த லட்சுமி வந்து அந்த விளக்காகவும் இருக்கிறா. அந்த தீபம் வந்து ஈசனாக இருக்கும்போது மகாலட்சுமி அம்சமான நம்ம வந்து அந்த ஈசனை தொட்டு வணங்கினால் சொர்ண ஆகர்ஷண பைரவராக அவர் மாறி நமக்கு வீட்டில் உள்ள சொர்ணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய எல்லா செல்வத்தையும் வழங்கக்கூடியவராக மாறி விடுவார். அதனால ஈசனுக்கு மகாலட்சுமி அம்சம் பொருந்திய நம்ம விளக்கேற்றுறது மிக சிறப்பாக இருக்கும். ஆண்கள் ஏற்றுவது அது வந்து அவ்வளவு அந்த வீட்டினுடைய சுக்கிரனுடைய ஆக்டிவிட்டிஸை குறைக்கிற மாதிரி இருக்கும். அதனால ஆண்கள் விளக்கேற்ற கூடாது. ஏன்னா பெண் தான் அந்த வீட்டை ஆளுகிறாள், ஆள்பவள் தான் ஈசனை ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதனால ஆண் விளக்கேற்றுவதே பெண் விளக்கேற்றுவதே மிக சிறப்பாக இருக்கும். அது மாதிரி விளக்கேற்று முறைகள், திரிகள் எத்தனை, அந்த திரி வந்து ஒவ்வொருத்தரும் 2 3 அப்படின்னு போடுவாங்க இல்லையா, அது எத்தனை திரினாலும் போடலாம். திரி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா போட்டீங்கன்னா காற்றில் கூட அணையாத அளவுக்கு ரொம்ப தடிமனா போட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய காற்றின் அளவை பொறுத்து திரியின் அளவை நீங்க வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு விளக்கு ஏற்றுங்கள். இந்த மாதிரி விளக்குகளை வந்து இப்படி பயன்படுத்தினால் மிக சிறப்பாக இருக்கும். எப்பவுமே விளக்கு பாதத்தில் பூக்களை வைக்கும். தலையிலும் பூ வச்சுட்டு அதுக்கு பாதத்திலும் ஒரு பூவை வைக்கிறது மிக சிறப்பாக இருக்கும். விளக்கு வந்து லட்சுமியாகவும், திரி வந்து அந்த தீபம் வந்து சிவனாகவும் இருப்பதனால் பாதத்தில் லட்சுமி இருக்கிறா, தலையிலும் லட்சுமி இருக்கிறான்னு சொல்லிட்டு பாதத்துக்கும் அது விளக்குக்கு வந்து பூ வைக்கணும். வச்சுட்டு வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பான விளக்காக மாறும். அப்புறம் விளக்கு வந்து நீங்க விளக்கு ஏத்தின பிறகு பாத்தீங்கன்னா விளக்கு ஏத்திட்டு நம்ம சப்போஸ் வெளியே போக வேண்டிய இருந்துச்சுன்னா விளக்க நிறைவேற்றிட்டு தான் போகணும். விளக்க அணைக்கணும்னு சொல்லக்கூடாது, நிறைவேற்றணும். விளக்க நிறைவேற்றிரு, இல்லாட்டா குளிர வச்சிருங்க அப்படிம்பாங்க. ஏன்னா அணைக்கிறது வந்து நம்மளுக்கு அது ஃபுல்லாவே வீடை அணைஞ்சிறது, அந்த இருளின் திரும்ப அந்த வெளிச்சத்தை அணைக்கிற மாதிரி இருக்கும். நிறைவேற்றிருந்தா நிறைவேறிடுச்சு, அது வந்த இது வந்து கோரிக்கை நிறைவேறிடுச்சு, அதனால நிறைவேற்றிருங்க. இல்லாட்டா குளிர் வச்சிருங்க, அது குளிர்ந்தாப்புல போயிடட்டும் அப்படிங்கிற மாதிரி குளிர் வச்சிருங்க அப்படிமோ. இந்த 2 வார்த்தைகளும் விளக்கு அணைக்கிறதுன்னு சொல்லக்கூடாது, நிறைவேற்றி விடுங்கள். இல்லாட்டா குளிர வச்சிருங்க அப்படிம்பாங்க, விளக்க குளிர வச்சிருங்க. அதே மாதிரி வெளியில எங்கேயும் போகும்போது விளக்க வந்து எப்பவுமே அணைச்சிட்டு, அதாவது நிறைவேற்றிட்டு தான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போகணும். விளக்க வீட்டுல எரிய வச்சுட்டு வெளியே எங்கேயும் போக கூடாது. அதனால விளக்க எப்பவுமே அணைய வச்சுட்டு ஒரு விசேஷ வீட்டுக்கு எங்கேயாச்சும் போனோம்னா பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அங்க உட்காந்து தண்ணி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை நிறைவேற்றிட்டு அப்புறமா நீங்க விசேஷ வீட்டுக்கு எங்கனாலும் போகலாம். அதனால விளக்கை வந்து எரிய வச்சுட்டு நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது காத்து இருக்கக்கூடாது, தானா அணையக்கூடாது. அதனால அதை நிறைவேற்றி விட்டுட்டு தான் நீங்க வந்து போகணும். அதுக்கப்புறம் விளக்க அணைக்கிறது என்னன்னா, ஊதியோ உங்கள் வாயுடைய எச்சு பட்டோ அணைக்க கூடாது. அதுக்காக ஒரு பித்தளை குச்சி மாதிரி இருக்குது, அதை வச்சு அணைக்கலாம். மலர்களை கொண்டு அணைத்தல், மலர்கள் கொண்டு அணைக்கும் போது அது குளிர்ந்துரும், ரொம்ப அமைதியாயிரும். அதனால மலர்களை கொண்டு அமைத்தல். அப்புறம் விளக்க வந்து அந்த குச்சி வச்சு எப்படி அணைக்கணும்னா, குச்சை வந்து அப்படி உள்ளுக்கு எண்ணெய்க்குள் இழுத்து வைக்கும் மாதிரி வச்சீங்கன்னா அங்க விளக்கு நிறைவேற்ற விடும். அந்த மாதிரி நீங்க விளக்க நிறைவேற்றினீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். விளக்க எக்காரணம் கொண்டும் கையாலேயோ உங்களுடைய உடல் உறுப்புகளை வச்சு விளக்குகளை அணைக்க கூடாது. அதை வந்து ரொம்ப வாயை வச்சு ஊதுறது, கையால அணைக்கிறது, அந்த மாதிரி அணைக்க கூடாது. காற்றை வைத்து அணைத்தல் கூடாது விளக்கை. அப்படி அணைக்காம, காற்றை வச்சு அணைக்காம பூவை வைத்தும் நீங்களா எண்ணெய்க்குள் அதுவே குளிர வச்சு அப்படி அந்த மாதிரி குளிர வச்சு அணைத்தால் மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.